ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான 3 டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜீ தமிழில் சரிகமபா சீனியர்ஸ் அப்படின்ற ஒரு ஷோ, ஒரு சிங்கிங் ஷோ தான். ஸோ அதை பற்றின ஒரு ரிவ்யூ, ஒரு ஆடிஷன் மாதிரி நடந்து யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்க, என்ன வேரியபிளில் இருந்துச்சு, இந்த ஷோ பார்க்கும் பொழுது எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஆடிஷன்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ரெண்டாவது டாபிக் என்ன அப்படின்னா, இலங்கை தமிழர்கள், அதாவது யாழ்ப்பாணத்திலிருந்து வந்தவர்கள் ஒரு 2 பேர் வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்தது நமக்கு வந்து ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் தான். ஏன்னா இந்தியாவிலேருந்து எல்லாரும் வரணும் அப்படிங்கிறது நம்ம நினைப்போம். பட் ஒரு சில பேர் சொல்கிறத விட வெகுஜன மக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க எப்படி உள்ளே வரலாம், தமிழ்நாட்டு மக்களுக்கு தானே வாய்ப்பு இல்லை, அவங்களுக்கு தானே கொடுக்கணும், நீங்கள் இலங்கையிலேருந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது எப்படி ஒத்து வராதே, இது தப்பாக இருக்கே அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு மக்கள் வந்து கொந்தளிச்சுட்டாங்க. என்னடா அது அப்படின்ற மாதிரி அதை பற்றி நம்ம பேசிட போகிறோம். அதே மாதிரி எஸ்கே கிருஷ்ணா அவர் நடிச்சிருந்தா அப்படின்னா, எஸ்கே கிருஷ்ணா அவர்கள் இந்த மாதிரி நம்ம வந்து டேலண்ட்டை பார்க்காம அவர் வந்து அப்படியே சும்மா விட்டுருந்தோம் அப்படின்னா, இப்போ இலங்கையில் இருக்கிறது தானே அவர், இப்போ நிறைய பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்களா அவர் மூலமாக. அப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், டேலண்ட் தான் அங்கே பேசும். ஒரு திறமை இருக்கிறவங்க எங்கே வேணாலும் இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக தான் நான் பார்க்குறேன். எஸ்கே கிருஷ்ணா அண்ட் இந்த ஜீ தமிழ் இந்த நிகழ்ச்சியோடைய கனெக்ட் என்ன அப்படிங்கிறதை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. ஓகே, ஏன்னா அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு உத்வேகம் எங்களை மாதிரி ஒரு யூடியூபர்ஸ்க்கு வந்து கிடைக்கும் அப்படின்றதுனால நாங்கள் அதை கேட்குறோம். ஸோ கண்டிப்பாக அந்த ரெண்டையும் வந்து பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா, சரிகமபா ஜீ தமிழில் சீனியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சீசன் 5 வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனுடைய ஒரு ஆடிஷன் மாதிரி 2 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா நடந்தது. நிறைய பேர் வந்திருந்தாங்க. மலேசியாவிலேருந்து வந்திருக்காங்க, கேரளாலேருந்து வந்திருக்காங்க, கரூர்லேருந்து வந்திருக்காங்க, இலங்கை யாழ்ப்பாணத்துலேருந்து வந்திருக்காங்க. அந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ஒரு டேலண்ட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஏன் இன்ஸ்டாகிராமில் ஒரு செலிபிரிட்டி கூட வந்திருந்தார். அதை பார்க்கும் பொழுது யதார்த்தமாக இருந்தது. இதில் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களுடைய டேலண்ட்டும் வந்து அந்த இடத்தில் என்ன எப்படி பாடுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ மேக்ஸிமம் அவங்களோட யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்கா அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்தது. இந்த ஷோவுக்கு வந்து ஆங்கர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அர்ச்சனா. நம்ம ஜட்ஜாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் பிரகாஷ் அவர்கள், அடுத்து ஸ்ரீனிவாஸ் அவர்கள் சிங்கர், அடுத்து வந்து சிங்கர் விஜய் பிரகாஷ் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அடுத்து வந்து சிங்கர் ஸ்வேதா மோகன் அவர்கள், ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிஆர். நம்ம டி ராஜேந்தர் வந்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ டேலண்ட் வந்து உள்ளே இருக்க போகுது, எவ்வளோ பவர் ஹவுஸாக அது வந்து வெளிப்பட போகுது அப்படிங்கிறது. அந்த ஒரு இம்பேக்ட் வந்து கண்டிப்பாக அவர் வந்ததுனால இருந்துச்சு அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. சரி, இப்போ நம்ம வரிசையாக கேட்டகரைஸ் பண்ணோன்னா பெர்ஃபார்மன்ஸ் படி எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் பயங்கரமான ஒரு இன்புட்டு. டீச்சராக இருந்து வந்தவங்க வந்திருக்காங்க. இன்ஸ்டாகிராமில் ஒருத்தர் வீடியோ போட்டுட்டு இருந்திருக்காரு. அவர் பாடல் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பாடலாசிரியர் ஸ்னேகன் இருக்கார்ல, அவர் வந்து கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி நீங்கள் பாடுங்க அப்படின்னு சொல்லி அவர் பாடுறாரு. எல்லா சாங்குமே சும்மா வேறு லெவலில் இருக்குது. என்னையா நீ பண்ணிட்டு இருந்தா, ஏதாவது மியூசிக் கற்றுக்கிட்டேன்னு கேட்குறாங்க. இல்லை சார், நான் யூடியூப்பில் பார்த்து தான் பாடுவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாம் அதிர்ந்துட்டாங்க. ஒரு இசை நாலேஜே இல்லாத ஒரு பையன் இவ்வளோ தூரம் இம்பேக்டாக பாடுறானா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து எல்லாரும் வந்து புகழ்ந்தாங்க அவரை. அப்புறம் ரொம்ப விவசாயிலேருந்து குடும்பத்திலேருந்து ஒரு பையன் வந்திருந்தார். அப்புறம் நிறைய வெரைட்டிஸ் வந்து இருந்தாங்க. அதாவது ரொம்ப 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 என்ன சொல்கிறது, எங்கேயுமே பாடாமல் வீட்டுக்குள்ளேயே பாடிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு வந்திருந்தாங்க. இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் டேலண்ட்ஸ் வந்து உள்ளே வராங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. சரியா, இதில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது. இதை பார்க்கும் பொழுது ஒவ்வொருத்தவங்களுடைய அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்படிங்கிறது தான். சரி, இப்போ மேட்ருக்கு வருவோம். இலங்கை தமிழர்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்திருந்தாங்க. அதாவது ஒருத்தர் வந்து பிரசாந்த் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாண்டில் இருக்கார். அவர் வந்து இந்த மாதிரி அகதிகளாக அங்கே போய் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையை வந்து இது பண்ணியிருந்தாங்க. அவர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி வந்து எனக்கு இன்னும் 1 வாரம் தான் இங்கே டைமு, நான் செலக்ட் ஆனாலும் அடுத்த வாரம் நான் இங்கே இருப்பேனா அப்படிங்கிறது தெரியல, எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் செலக்ட் ஆகிட்டார். ஆனால் நல்லா பாடியிருந்தார். பாடல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தமாக அற்புதமாக பாடல் வந்து இருந்தது அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. அவர் பாடும் அந்த குரல் ரொம்ப வசீகரமாக இருந்தது. சரியா, அது ஒரு பக்கம் இருந்தாலும் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அவருக்கு இங்கே வந்தாலும் இந்தியன் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கான அந்த ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்து இங்கே ரீடைன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. அங்கே எல்லாருமே உள்ளே இருக்கிற ஆர்கனைசர் தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி கண்டிப்பாக இந்த பையனுக்கு
நம்ம வாய்ப்பு கொடுக்கணும். கண்டிப்பாக யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் இங்கே இருப்பீங்கன்னு சொல்லி செலக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக பிரசாந்த் அவர்கள் இலங்கையிலிருந்து வந்திருந்தாலும் அவருக்கான அந்த டேலண்ட் அப்படிங்கிறது அவருடைய சிங்கிங்கில் தெரியுது, நமக்கு அந்த எஃபர்ட் தெரியுது. ஸோ அதனால் கண்டிப்பாக அவர் வந்து இந்த இடத்தில் செலக்ட் ஆயிடுவார் அப்படின்றது எனக்கு தோணுது. சரியா? ஏன்னா ஒரு வாரத்தில் வந்து வெளியேறிட்டார் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா தகவல் இருந்தது. அந்த மாதிரிலாம் ஒரு வெங்காயமும் கிடையாது. இட்ஸ் நீட், இட்ஸ் க்ளீன். கண்டிப்பாக அவருக்கு ஆனால் வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா டேலண்ட் எங்கே இருந்தாலும் சரி, எங்கே வேணாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏமாறலாம். ஆனால் தமிழ்நாடு மக்கள் உங்களை கைவிட மாட்டான். நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்தாலும் சரி, உங்களுக்கு டேலண்ட் இருந்ததுன்னா இங்கே உங்களை சூப்பர் ஸ்டாராக நிற்க வச்சுருக்கானுங்க. ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இங்கேயே கிடையாது, தமிழ்நாடு இதே கிடையாது, ஆனால் வந்து ஜெயிச்சிருக்காருல்ல. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அதெல்லாம் நீங்கள் கவலையப்பட வேண்டாம். சரியா? இது ஒரு பக்கம். அடுத்து சபீசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி தான். இன்னொன்று அவருக்கு ஜாப் இல்லை, படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லை, எதுவுமே பண்ண முடியல. இப்போ இந்த வாய்ப்பு கிடச்சி நான் வந்திருக்கேன். பட் இருந்தாலும் எங்கள் வீட்டில் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு வேலை சோத்துக்கு கூட கஷ்டப்படுறாங்க. ரொம்ப கஷ்டமான ஒரு ஃபேமிலி. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தெரியல. பை காட்ஸ் கிஃப்டிங் நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லும் பொழுது நிஜமாவே ரொம்ப கண்கலங்கிட்டேன் நான். ஏன்னா எவ்வளோ தூரம் ஒரு குரலுடைய இனிமை அப்படிங்கிறத தாண்டி இப்போ ஆடல் பாடல் நம்ம ஜனனி லாஸ்ட்லேயே இருக்கட்டும், எல்லாருமே அங்கேருந்து வர்றவங்க எல்லாருமே ரொம்ப கடினமாகத்தான். அவங்க ஃபேமிலி எல்லாம் வந்து பயங்கர பணக்கார ஃபேமிலிலாம் கிடையாது, ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவங்க தான். அவங்களுடைய டேலண்ட் இருக்கிறனால தான் இங்கே ஜெயிக்க முடியுது. சரி, அதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா டேலண்ட் இருந்தால் கண்டிப்பாக சஸ்டெயின் ஆக போகிறாங்க, அப்படி இல்லைன்னா ஆக மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் வந்து வருது. சபீஸும் அதே மாதிரி தான், செம டேலண்ட்டு. காதல் வந்தால் சொல்லி அனுப்பு அப்படின்ற பாடல் பாடுறாரு, உருகிட்டாப்புல மனுஷன். அவரும் செலக்ட் ஆன பிறகு அவரால் வந்து தாங்க முடியல. இந்த மாதிரி எனக்கு எதுவுமே நான் பண்ணல சார், எங்கள் ஃபேமிலிக்கு இது ஒரு பெரிய விஷயம் எனக்கு, இந்த மாதிரி நான் வந்து செலக்ட் ஆகிறது. ஸோ நான் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். பட் இதை வந்து நிலைக்கணும். நான் இது வரைக்கும் எதுவுமே எங்கள் வீட்டுக்காக எதுவுமே செய்யலை, எங்கள் ஃபேமிலி ரொம்ப வறுமையில் இருக்காங்க. பட் இருந்தாலும் நான் வந்து அடுத்த ஒரு புஷ்பேக் வந்து கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஃபீல் பண்ணியிருந்தார். ஸோ இதெல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன்ல, வெரைட்டி ஆஃப் டேலண்ட்ஸ் உள்ள அறிமுகமாக வராங்க. ஸோ காம்படிஷன் பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறது. இந்த சபீசன் அப்படின்றவர் ஏற்கனவே ஜீ தமிழ் சரிகமாபால கில்மிஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க டைட்டில் வின் பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய ட்ரூப்பில், அதாவது அவங்களுடைய இசை ஒரு குழு இருக்கும்ல, அதில் வந்து இவரும் வந்து இருக்கார். அவங்க வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தாங்க. பையன் நிஜமாக ரொம்ப பவர் ஹவுஸ் டேலண்ட்டு தான், சரியான டேலண்ட்டு தான். ஸோ அவங்க வாழ்த்து தெரிவிச்சு பண்ணி தான். ஏன்னா கில்மிஷாவும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இங்கே எழுது இலங்கையிலேருந்து என்னப்பா இப்படி இப்போ போடுறாங்க, ட்ரெஸ் பண்ணுறாங்க, இப்படி பாடுறாங்க, அப்படியா ஒழுங்கா இல்லை அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் இருந்தது. ஆனால் அதெல்லாம் வந்து தவிடு பொடி ஆக்கிறதுக்கு அவங்க டைட்டில் வின் பண்ணாங்க. அதே மாதிரியே இந்த வட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டேலண்ட் இருக்கிறவங்க டைட்டில் வின் பண்ணட்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. சரி, இதில் என்னப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதில் வழக்கம் போல் தமிழ்நாடு மக்களுக்கு வந்து வெகுஜன மக்களுக்கு சில பேர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பல பேர்னு சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய பேர் வந்து டேலண்ட்டுக்கு வந்து நீங்கள் தான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்பா தமிழ்நாட்டு மக்கள் முன்னேற வேணாமானாங்க, இலங்கை தமிழர்களுக்கு எதுக்குப்பா வாய்ப்பு கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட்டு. அப்புறம் வந்து என்னப்பா எஸ்கே கிருஷ்ணா பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க, இப்போ என்ன ஜீ தமிழா, இப்போ என்ன திருப்பி இதே உழைச்சி சம்பாதிங்கன்றாங்க. நான் எதுக்குடா உழைச்சி சம்பாதிக்கணும்? எனக்கு வந்து வாயில் பேச்சு திறமை இருக்குது, நான் பேசுகிறேன், அதற்கான சம்பாத்தியம் இருக்குது. அதில் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்றது எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாமல் நான் சொன்னேன்ல, இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் ஒரு இம்பேக்ட் வந்து கிரியேட் பண்ணும். இந்த மாதிரி அவங்க அசால்ட்டாக போட்டு போயிடுறாங்க அப்படின்றதுனால யோசிச்சு பாருங்கள். அப்போ அந்த அளவுக்கு ஒரு இம்பேக்ட்டு இந்த ஷோ மூலமாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. பட் தமிழ்நாடு மக்கள் ஒரு நிறைய பேருடைய கமெண்ட் நான் பார்த்தேன், கீழே அப்படி போகும் பொழுது இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கக்கூடாது, ஐயோ இதில் 3 பேர் இளைஞர்களா, இலங்கை தமிழர்களா, எங்களால் இது பண்ண முடியல, அது ஒன்று ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறது தெரியல. அதாவது தமிழ்நாடு மக்கள் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு டேலண்ட் இருந்தாலும் அவங்கள வந்து நம்ம அழகு பார்க்குறவங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் நீங்கள். ஸோ அதனால தான் நம்ம வந்து தமிழ்நாட்டிலேருந்து யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாம் வேறு ஒருத்தவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறது புரியுது. பட் இருந்தாலும் அந்த மாதிரி தான் நம்ம வந்து பழகியிருக்கோம். இவங்களும் வந்து தமிழர்கள் தான், இலங்கையில் இருக்கிற தமிழர்கள் தான். நம்ம வந்து யாருக்கோ வந்து கொடுக்கல, அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேணும்னா வட இந்தியர்களுக்கே நம்ம வந்து ஓகே அப்படின்னு சொல்லி ஜாலியாக கொடுத்துட்டு இருக்கிறப்ப இது நம்மளுடைய ஆட்கள் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாரபட்சம் பார்க்காமல் கொந்தளிக்காமல் ரியாலிட்டி என்னையோ அதை ஃபேஸ் பண்ணி அவங்கள வந்து அப்லிஃப்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறது கரெக்டாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து நம்ம எஸ்கே கிருஷ்ணா இருக்கார்ல, அப்படி பார்த்துருந்தாங்கன்னு வைங்களேன், இவருடைய அந்த உதவி குணம் அப்படின்றது தான் ஹைலைட்டு. இலங்கையிலேருந்து வந்திருக்கு. ஸோ அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்தியாவில் இருக்கிறவங்க யாருக்காவது ஹெல்ப் பண்ணியிருக்க மாட்டாரா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நம்ம இலங்கையில் இருக்கிறவங்க இங்கே வந்து அது எப்படி ஹெல்ப் பண்ணலாம், இலங்கைக்கு தானே ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி அவங்க கேட்டிருந்தாங்கன்னா, அதனால் நீங்கள் நல்லா யோசிக்கணும். யாராக இருந்தாலும் சரி,
உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தால் எங்கேயும் வந்து நம்ம சாதிக்கலாம் அப்படின்றதற்கு உதாரணம் இந்த எஸ்கே கிருஷ்ணா அவர்கள். இந்த இப்போ வந்திருக்கக்கூடிய பாடகிகள் எல்லாருமே வந்திருக்காங்கல்ல, இந்த சபீஷனாக இருக்கட்டும், பிரசாந்தா இருக்கட்டும், கில்மிஷாவாக இருக்கட்டும், அசானியாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட நம்ம வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ மனிதத்தை கண்டிப்பாக நம்ம காக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். அதனால் அவங்கள நம்ம ரொம்ப கேவலப்படுத்தி நம்ம குளிர் காயலாம் அப்படின்றதை நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்காதீங்க அப்படின்றத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம்.